ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். பிரஜன் வெளியே போனதுக்கப்புறமா சாண்ட்ரா ரொம்ப சோகமாக இருக்காங்க. துணியெல்லாம் வந்து அடுக்கி வைக்கும் போது திவ்யா வராங்க. ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகுது. ஸோ சாண்ட்ராவுக்கு திவ்யாவால் தான் பிரஜன் வெளியே போயிருக்காரு அப்படின்னு நம்புகிறாங்க அவங்க. இல்லைனா இவ்வளோ கோவம் வர வேண்டியது இல்லை. அது திவ்யாவுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. அவ்வளோ குழந்தை இல்லை திவ்யா, ஓகேங்களா? சாண்ட்ரா எவ்வளோ எரிஞ்சு விழுறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு திவ்யா கேட்கும்போது, நான் சொல்லணுமா அதை அப்படின்றாங்க. ஏன்னா இது நாங்களும் வந்து 24/7 பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திவ்யாவுக்கும் பிரஜனுக்கும் என்ன நடந்தது, பிரஜன் வெளியே போகிறதுக்கு திவ்யா காரணமான விஷயங்கள் அங்கே நடந்தது ஒன்றும் புரியல. ஸோ இந்த சண்டை என்பது சண்டை கூட சொல்ல முடியாது. சாண்ட்ராவினுடைய அதிகாரம் இந்த வீட்டில் என்ன மீறி யாரும் இல்லை. நான் யார் தெரியுமா? விஜய் சேதுபதி. பார்த்தியா, என்னை ஏதாவது கேட்டிருக்காரா இது வரைக்கும்? சுபிக்ஷாவை நான் எது ஒன்றாலும் சொல்லலாம், கனியை நான் எவ்வளோ கேவலமானா பேசலாம், கெழிவின்னு சொல்லலாம், பின்னாடி சுபிக்ஷாவை வந்து நாயின்னு சொல்லலாம். நான் என்ன வேணா பண்ணலாம், எனக்கு உரிமை இருக்குது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எனக்கு இல்லாத உரிமையா? பிக் பாஸே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கள் குழந்தைங்க ஃபோட்டோலாம் காட்டுவார். அண்ட் வந்து பிரச்சனை வெளியே போகும்போது நான் வெளியில் ஓடினேன். அப்போ கூட சாண்ட்ரா உள்ளே வாங்க, ஏன் அவசரப்படுறீங்க, இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்கு இல்லாத உரிமை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வேறு யாருக்கு இருக்க போகுதுன்றது சாண்ட்ரா அவருடைய திமிரு, மன தைரியம். அதனால தான் பார்வதி மாதிரியான பஜாரிகள் கூட சாண்ட்ரா கிட்ட அடங்கி போகிறாங்க. ஆமாம்மா 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 ஆமாம் 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 ஆமாம், இந்த ஆமா மட்டுமே வந்து பார்வதி சாண்ட்ரா கிட்ட உட்காந்துட்டு போட்டுட்ருக்கோம். அதுதான் நடக்குது இல்லையா? ஸோ மிட் நைட் நடந்த விஷயத்தில் சாண்ட்ரா வந்து கதறி அழறாங்க. சாண்ட்ரா, உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லையான்ற மாதிரி கதறி கதறி அழறாங்க. இக்கட்டான சூழ்நிலை. பிரஜனோட சேர்த்து அவங்க வெளியே ஓடும்போது அனுப்பிச்சிருக்கணும். அவங்க எப்படிங்க பிரிஞ்சிருப்பாங்க? ஒன்றா வந்தவங்களை எப்படிங்க நீங்கள் தனித்தனியாக பிரிக்கலாம்? ஒன்றாவே அனுப்பிச்சிருக்கணும் இல்லையா? ஸோ சாண்ட்ரா வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு போட்டியாளர் இல்லை. நீங்கள் போட்டியாளர் கீட்டியாளர் சொன்னீங்கன்னா கெட்ட கோவம் வந்துடும் பாருங்கள். அவங்க வந்து ஒன் ஆஃப் த ஓனர் இந்த வீட்டுக்கு. இந்த கம்ருதீனை நான் திட்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப அடக்கி வச்சுருந்தேன். ஏன்னா நல்லா பாடுறான், நல்லா திறமை இருக்குங்க, நல்லா பாடுறான், நல்லா வரைகிறான், டேலண்ட் இருக்குது, ஓகேவா? ஆனால் எல்லாமே ஓகே. இந்த பீட பார்வதி கூட சேர்ந்துக்கின்னு சேராத போது நல்லா பண்ணின்னு இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு சுய புத்தியே கிடையாது போல். யார் என்ன சொன்னாலும் வந்து அதை அப்படியே வாந்தி எடுப்பான் போல். பொம்பளைங்கிட்ட தாண்டா மோதுறேன். ஆதிரை கிட்ட சண்டை போடுற, அரோரா கிட்ட சண்டை போடுற, கெமி கிட்ட சண்டை போடுற, திவ்யா கிட்ட சண்டை போடுற. நீ ஒரு ஆம்பளை கூட சண்டை போட்டு பெருசாக சண்டை போட்டு பார்க்கவே இல்லைடா. வாட்டர் மில்லன்கிட்ட சண்டை போட்ட அவனையும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது வச்சுங்க, சொல்கிறேன். அது மாதிரி நீ என்ன பண்ணின்னு இருக்கிற, நீ அதை போய் அவ்வளோ டார்ச்சர் பண்ணி பார்வதி என்ன பண்ணுமோ அதே மாதிரி வந்து அப்படியே டார்ச்சர் பண்ணி அழ விட்டு அரோரா கிட்ட வந்து அவ்வளோ சண்டை போட்டு நம்ம அரோராக்கெலாம் சப்போர்ட் பண்ணல. அது மறுபடியும் அவங்ககிட்ட போய் பேசும், மறுபடியும் அவங்க கூட போய் சுத்த போகுது. ஆனால் இதில் கம்ருதீன் வந்து என்ன ஏது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவனுடைய கேமை கெடுத்துக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை வாய் தான் அதிகமாக வந்து வாய் விடுறது. ஒன்றும் இல்லை, அரோரா கிட்ட பேசினே இருக்கும்போது இந்த கம்மல் வந்து தானே இந்தா வச்சுக்கோ, இந்த மோதிரம் வந்து தானே இந்தா வச்சுக்கோ, வேறு எதனா குத்துருக்குறியா, ஜட்டிக்கிட்டே எதனா குத்துக்கிறியான்னு கேட்குறான். அதை நீங்கள் மியூட் பண்ணிட்டீங்க 1 ஹவரில். ஆனால் 24/7 நாங்கள் பார்த்துட்டோம். இவ்வளோ கேவலமாக ஒரு பொண்ணுக்கிட்ட வேறு எதனா குத்து வச்சுக்கிறியா, ஜட்டிக்கிட்டே எதனா குத்து வச்சுக்கிறியான்னு கேட்குறான்னா விஜய் சேதுபதி இந்த வாரம் அதை ஞாபகப்படுத்தி கேட்பாரா? இல்லை அது முதல்ல இதை பார்த்துருப்பாரா? ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வேறு அவன் எழுந்து நின்னவொன்னே விஜய் சேதுபதி சொல்கிறது, பெண்களெல்லாம் கவர்ந்துட்டார், மயிரில் கவர்ந்தார் அவர். அதில் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தைங்க அது. எவ்வளோ ஒரு பொண்ணுக்கிட்ட அது அந்த பொண்ணு எப்படி வேணா இருக்கட்டுங்க. நீ வேறு என்ன குத்துருக்கிறியா, ஜட்டிக்கிட்டே என்ன குத்துக்கிறியான்னு கேட்குறாங்க. அவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? ஸோ இப்படி தான் அவனுடைய கேம் வந்து கெட்டு சீரழிஞ்சு போது. நடுவில் பார்வதி வேறு உள்ளே வந்து சொம்படிக்க வருது. எவ்வளோ கேவலமானதுங்க அந்த பார்வதி. இது சாண்ட்ராய்ட்டை உட்காந்துன்னு ஜாலரா அடிக்குது பாரு. எப்பா, திவ்யாவை வந்து நீங்கள் ரொம்ப முன்னிறுத்துனீங்க. பிரச்சனைலாவும் நீயும் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க திவ்யா கிட்ட. ஆனால் அவள் அப்படி இருப்பாளான்னு தெரில. அதை நீயே வந்து யோசிச்சிக்கோ. எப்படி கோத்து விடுது பாருங்க. கேவலமான ஈன பிறவிங்க அது பார்வதிப்பா. அப்படியே வந்து நான் வந்து கருத்தை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. விஜய் சேதுபதியுமே கோத்து விட்டுச்சு. அதாவது பிரஜன் வந்து வெளியே போகிறதுக்கு திவ்யா தான் காரணமாக இருக்கக்கூடும். அதை இன்டைரக்டாக விஜய் சேதுபதியே சில இடங்களில் கோடிட்டு காட்டினார் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை உசுப்பேற்றுது. சாண்ட்ராவுக்கு ஆல்ரெடி வந்து பிரஜன் வெளியே போனதுக்கு திவ்யா தான் காரணன்ற மாதிரி அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசித்து வச்சு குழம்பினுக்குது. ஓகேங்களா?
பார்வதி இது பாருங்கள், அது இன்னும் தூண்டி விடுது. நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க திவ்யாவுக்கு, ஆனால் திவ்யா உங்களை வச்சு அவன் மேலே வந்துட்டு பிரச்சனை காலி பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டான்ற மாதிரி அதை நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இதை வேற விஜய் சேதுபதி உணர்த்தினாராமா. இப்படி ஒரு கேம் ப்ளே வந்து அந்த பீட பார்வதி, பஜாரி பார்வதி. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஆறுதலாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக ஒன்று நடந்ததுன்னா அது வந்து தலை டாஸ்க் தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல், ஒரு டாக்ஸிக் இல்லாமல், ஒரு வன்மம் இல்லாமல் ரொம்ப வந்து ஃபன்னாக வந்து போச்சு அந்த டாஸ்க்கு. இதில் இந்த கமருதீனோ இல்லை இந்த பார்வதியோ இல்லை இந்த வியானாவோ இவங்க யாருன்னா இருந்திருந்தாங்கன்னா ஓகேங்களா, கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டாஸ்க் வேறு மாதிரி போயிருக்கும். இதுங்கெல்லாம் இல்லை, இந்த டாக்ஸிக்காக ஒரு டாஸ்க்கை கெடுக்கணும்னு சிலதுங்க இருக்குல்ல, இதெல்லாம் இந்த டாஸ்கில் இல்லாததால் பயங்கர ஃபன்னாக போச்சு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவ்வளோ அந்த 24/7லையும் நம்ம ரசித்தோம். ஸோ 1 ஹவர்லேயுமே வந்து செம்ம ஃபன்னாக போச்சு. எந்த பிரச்சனையுமே இல்லை. அதில் அடிப்பட்டது, கீழே விழுந்தாங்க, எல்லாமே நடந்தது. ஆனாலுமே இந்த டாஸ்க்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது, சிரிப்பாக இருந்தது உண்மையிலே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமித் வந்து ஜெயிச்சிட்டாப்பில். இந்த வார தலையாக அமித் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் எப்படி நடந்து போகிறாருன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நாமினேஷனுங்க, வித்தியாசமான முறையில் பேர் எழுதி பேப்பரை கசிக்கு வெளியே போடணும். இதில் பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ வாங்கினாங்க இல்லைங்களா, அவங்கள தவிர்த்து 8 பேர் இருந்தாங்க இல்லைங்களா. கண்டிப்பாக அந்த 8 பேரை வந்துடுவாங்க நான் நினச்சேன். பார்வதி தப்பிச்சிச்சு. பார்வதி வந்தாலுமே வெளியில் இருக்கிற டீம் வந்து காப்பாற்றி விட்டுரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்வதியை வந்து பண்ண ஒரே ஆள் வந்து ரம்யா மட்டும்தான். அந்த பக்கத்துலேருந்து யாரும் பண்ணல, இந்த பக்கத்துலேருந்து யாரும் பண்ணல. அதனால் பார்வதி தப்பிச்சிச்சு. ஸோ வந்து அந்த நாமினேஷன் லிஸ்ட்டு வந்துட்டாங்க, ஒரு 7 பேர் வந்துட்டாங்க. வழக்கம் போல் கானா வினோத் வந்து உடனடியாக உள்ளே போய் பார்த்தா அன்அஃபிஷியலில் ஃபஸ்ட்டில் இருக்கார், சபரி 2வது இருக்கார். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே இருக்கார், அண்ட் வந்து ரம்யா இருக்காங்க. அது எப்படி வேணால் மாற வச்சிங்களேன். ஸோ கானா வினோத் வந்து தொடக்கத்துலேருந்து நல்லா கேம் ப்ளே பண்ணாப்புல, நல்லா காமெடியாக ஒரு பாசிட்டிவாக இருந்தது. சமீபமாக ஒரு 3 வாரமாக அவர் வந்து அந்த பார்வதி அண்ட் வந்து கமருதீன் கூட, அதாவது பார்வதி தனியாக கமருதீன் தனியாக இருக்கும் போது கமருதீன் கூட அவர் இருந்தார்னா பிரச்சனை இல்லை. பார்வதி கூட கமருதீன் சேர்ந்து வினோத் அங்கே போய் சேர்ந்தாருன்னா இவருமே வந்து தப்பாக விளையாடுறாருன்றதுக்கு இந்த 2 வாரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல தெரியுது. சம்மந்தம் இல்லாமல் வந்து அவர் கோவப்படுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். கோவப்படலாம், தப்பில்லை. ஆனால் அவர் சண்டை போடுற விதம், இந்த தோரணை, வார்த்தைகளை விடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் சிலரெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்குமே வந்து அவர் பண்ண சில விஷயங்கள், ஆதிரையை அவருக்கு ஆகலை. ஓகே, ஏற்கனவே வந்து அவருக்கு வியானாவும் அதே மாதிரி தான் ஆகலை. வியானா பண்ண விஷயங்களுக்கு நம்ம வியானாவை திட்டியிருக்கோம். ஸோ திவ்யா கூடமே அவருக்கு பிரச்சனை இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் இப்போ வந்து சமீபமாக கானா வினோத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாக இல்லை. நான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில் இந்த கானா வினோத்துக்கு. தர்பூசணியை புழங்கணும், அது கானா வினோத்தால் மட்டும்தான் நடக்கும், அதனால் கானா வினோத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் சமீபமாக அவருடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து பதிவு பண்ணி ஆகணும். யாராக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு நபருக்கே தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாலுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்கள் அவங்க நடந்துக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள், அவங்க நடந்தக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து கருத்து சொல்ல முடியும். நமக்கு இவங்க பிடிக்கும் அவங்க பிடிக்கணும்லாம் இல்லை. யாராக இருந்தாலுமே வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை உண்மையிலே நம்ம சொல்லணும். அந்த விஷயத்தில் கானா வினோத் வந்து எனக்கு அவர் பண்ண சில விஷயங்கள் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்றது தான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ சில பேரை திருத்தவே முடியாது இல்லையா, பார்வதியை திருத்தவே முடியாதுங்க. இந்த கேம் விட்டு அவங்க வெளியே வந்தாலும் சரி, அவங்க எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்க அதுதான். அவங்களெல்லாம் மாற்ற முடியாது, திருத்த முடியாது, அவங்கள யாரை நம்ப முடியாது, அவங்கள நம்பி வந்து யாரும் இருக்க முடியாது. யாரை எப்போ வேணாலும் குத்துவாங்க, எப்படி வேணாலும் பேச்சை மாற்றுவாங்க, அவங்களுக்கு ஆகாதவங்களை எப்படி வேணாலும் பின் பண்ணுவாங்க, பிரேம் போடுவாங்க, அவங்கள வந்து தப்பாக காட்டுறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க. அதுதான் பார்வதி, ஓகேங்களா. ஸோ அவங்களெல்லாம் மாற்ற முடியாது. கமருதீன் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை, அவர் வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்வதி மேலே இருக்கக்கூடிய ஒரு காமம், காதல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த காமம் வந்து அவர் கண்ணை மறைக்குது. அதனால் வந்து அவருக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலுமே அவருமே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ சாண்ட்ரா சொல்லவே தேவையில்லை. யாரை பிடிக்கலையோ அவங்களெல்லாம் பின்னாடி உட்காந்து மட்டமாக பேசுறது, ராணி மாதிரி இருக்கிறது, ஒரு அதிகார தோரணை, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சாண்ட்ரா வந்து கண்டிப்பாக அவ்வளோதான், அதெல்லாம் மாறவே மாறாது. அது அப்படி தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கடைசியாக பார்வதி வந்து தான் வந்து நாமினேஷன் வரலன்றதை கொண்டாடுறாங்க, ஸ்வீட் கொடுத்து, ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி கொண்டாடுறாங்க.
பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்.